15வது நிறுவனம் சிண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்களுமே அகமதாபாத்தை சேர்ந்த நிறுவனம் தான். டிசம்பர் 2017 இந்த நிறுவனத்தின் மீது இடி ரைடு விடப்படுது. இப்படி இடி ரைடு விட்டோடனே 2019 2020 1 கோடி ரூபாயை பிஜேபிக்கு டொனேஷனாக இந்த நிறுவனம் கொடுக்குறாங்க. 16வது நிறுவனம் ஹால்திராம் ஸ்நாக்ஸ் பிரைவேட் லிமிடெட். நம்மளாம் வந்து மூங் தால்னு சொல்லி வாங்குறோம்ல, அந்த ஹால்திராம் தான் ஸ்வீட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மீது டிசம்பர் 2018 ஐடி ரைடு விடப்படுது. இப்படி ஐடி ரைடு விட்ட உடனே 2019 to 2020 31.11 லட்சமும், அதே போல் 2020 2021 25 லட்சமும் பிஜேபிக்கு டொனேஷனாக இந்த ஹால்திராம் ஸ்நாக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. 17வது கம்பெனி SPML ஓம் மெட்டல்ஸ். 2018 ராஜஸ்தானில் பனாஸ் ரிவருக்கு குறுக்கே ஒரு டேம் கட்டுவதற்கு அசோக் கெலாட் தலைமையிலான அரசு வந்து இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. இப்படி ப்ராஜெக்ட் கொடுத்த உடனேயே ஜூலை 2020 இந்த நிறுவனத்தின் மீது ஐடி ரைடு விடப்படுது. இப்படி ஐடி ரைடு விட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வரும் 2021 22 5 கோடி ரூபாயை பிஜேபிக்கு இந்த நிறுவனம் டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து 18வது நிறுவனம் மகாலட்சுமி குரூப், அசாமை சேர்ந்த இந்த நிறுவனம். 2011 சிபிஐ இந்த நிறுவனத்தின் மீது ரைடு பண்ணுறாங்க. சிபிஐ மட்டும் கிடையாதுங்க, டிசம்பர் 2020 ஐடியும் ரைடு பண்ணுறாங்க. எதுக்கு ரைடு பண்ணுறாங்கன்னா நிலக்கரி ஊழல் விசாரணை அப்படின்ற அந்த வழக்கில் வந்து இவங்க நிறுவனத்தின் மீது ரைடு விடப்படுது. இப்படி ரைடு விட்டோன்னே அதே வருஷம் 2020 21 2.85 கோடி ரூபாயும், 2021 22 7.45 கோடி ரூபாயும், 2022 23 1.49 கோடி ரூபாயும் பிஜேபிக்கு டொனேஷனாக இந்த நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு பகரமாக பாஜக என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, 2023 அருணாச்சல பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு கோல் ப்ராஜெக்ட், நிலக்கரி ப்ராஜெக்டை இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க, சிபிஐயும் ஐடியும் நிலக்கரி ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி விசாரித்து ரைடு பண்ண ஒரு நிறுவனத்திற்கு அருணாச்சல பிரதேசத்தில் மிகப்பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறாங்க. எப்போ கொடுத்துருக்குறாங்க, இப்படியெல்லாம் ஃபண்டு வந்து பிஜேபிக்கு கொடுத்த பிறகு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, 19வது நிறுவனம் பசிபிக் எக்ஸ்போர்ட்ஸ், உதய்பூரை சேர்ந்த இந்த நிறுவனம். 2013 இந்த நிறுவனத்தின் மீது சிபிஐ வழக்கு போடுறாங்க. அதே போல் 2015 ஆகஸ்ட் மாதம் ஐடி ரைடு என்பது நடத்தப்படுது. அதுக்கப்புறம் 2019 ஐடி ரைடு நடத்தப்படுது. 2021 22 இப்படி அடுக்கடுக்கான ரைடுகள் வந்தோடனே 2021 22 12 கோடி ரூபாயை பிஜேபிக்கு இவங்க நிதியாக வந்து கொடுக்குறாங்க. மீண்டும் அதே வருடத்தில் கடைசியில் சிபிஐ ரைடு வர்றாங்க மார்ச் 2022. இப்படி ரைடு விட்டோன்னே 2022 23 மீண்டும் 6 கோடி ரூபாயை பிஜேபிக்கு டொனேஷனாக இந்த பசிபிக் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, 20வது நிறுவனம் மேகாலயா சிமெண்ட்ஸ் லிமிடெட். இந்த மேகாலயா சிமெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 2017 19 1.38 கோடி ரூபாயை பிஜேபிக்கு டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதே வருடம் இன்னொரு நிறுவனங்களான ஸ்டார் சிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அமிர்த் சிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த 2 நிறுவனம் சேர்ந்து 4.27 கோடி ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. இப்படி இந்த 3 சிமெண்ட்ஸ் நிறுவனங்களும் இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்த உடனே இந்த 3 நிறுவனங்களுக்கும் மேகாலயாவில் லைம் ஸ்டோனை எடுப்பதற்கு லைசன்ஸ் வந்து பிஜேபி கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்த பின்பு 2019 20 1.5 கோடி ரூபாயை டொனேஷனாக இந்த நிறுவனம் வந்து பிஜேபி கொடுக்குது. ஆனால் 2020 21 வெறும் 50 லட்சம் தான் டொனேஷனாக கொடுக்குறாங்க. அதாவது போன வருடம் 1.5 கோடி கொடுத்தவங்க அதுக்கு அடுத்த வருடம் 50 லட்சம் தான் கொடுக்குறாங்க. இப்படி 50 லட்சம் ஏன் அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்றதுக்காக நவம்பர் 2021 ஐடி ரைடு என்பது விடப்படுது. ஐடி ரைடு விட்ட உடனேயே மீண்டும் 2021 22 பழைய மாதிரி 1.5 கோடி ரூபாயும், 2022 23 இப்போ இந்த ஆண்டு வந்து 10 லட்சம் ரூபாயும் இந்த நிறுவனம் பிஜேபிக்கு நிதியாக கொடுத்துருக்குறாங்க. 21வது நிறுவனம் ILABS டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து TV9 குரூப், ஆந்திராவில் ஃபேமஸான டிவி இது TV9 குரூப்ன்றது. மே மாதம் 2019 இந்த நிறுவனத்துடைய CEO அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நிறுவனம் வந்து கம்பெனி ஆக்டை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார். இவர் பெரிய பிரச்சனையாக மாறுது. பிரச்சனையாக மாறின அதே மாதத்திலேயே 5 கோடி ரூபாயை பாஜகவிற்கு இந்த நிறுவனம் நிதியாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மைக்ரோ லேப்ஸ், இந்த நிறுவனம் வந்து பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம். 2015 16 21 லட்சம் ரூபாயும், 2017 18 9 கோடி ரூபாயும், 2018 19 3 கோடி ரூபாயும், 2019 2020 50 லட்சம் ரூபாயும் டொனேஷனாக பிஜேபிக்கு கொடுத்துருக்குறாங்க. 2020 21 பிஜேபிக்கு நிதி தரலங்க. அதாவது நல்லா கவனிங்க, 2015 2020 வரைக்கும் நிதி கொடுத்துருக்குறாங்க. இப்படி நிதி கொடுக்காத ஒரே வருஷத்தில் ஜூலை 2022 இந்த நிறுவனத்தின் மீது ஐடி ரைடு என்பது நடத்தப்படுது. இந்த 2 வருஷம் பிஜேபிக்கு நிதி தராமல் இருந்த இந்த நிறுவனம்
2022 2 கோடி ரூபாய் நிதியாக கொடுக்குறாங்க. இப்படி நிதி கொடுத்த சில மாதங்களே செப்டம்பர் 2022 இந்த நிறுவனத்தின் மீதான எல்லா கேஸும் முடிச்சு வைக்கப்படுது. 23வது நிறுவனம் சலபுரியா சட்வா, பெங்களூரை சேர்ந்த இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மீது 2018 இடி ரைடு விடப்படுது. 2020 21 எஸ்பிபிஎல் சார்பாக 60 லட்சமும் எஸ்எஸ் சார்பாக 3 கோடி ரூபாய். இந்த 2 நிறுவனமே இந்த நிறுவனத்தோட கீழே வரக்கூடிய நிறுவனங்கள் தான். ஒரு நிறுவனம் 60 லட்சமும் ஒரு நிறுவனம் 3 கோடி ரூபாயும் இவங்க பாஜகவுக்கு நிதியாக கொடுக்குறாங்க. 2021-22 4 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அதே வருடம் 50 லட்சம், அதாவது போன வர மாதிரியே வெவ்வேறு நிறுவனங்கள் மூலமாக 4 கோடியும் 50 லட்சமும் கொடுக்குறாங்க. நவம்பர் 2022 மீண்டும் ஐடி ரைடு விடப்படுது. மீண்டும் ஐடி ரைடு விட்டோடனே அதே வருஷத்தில் 4 கோடி ரூபாயும் இன்னொரு நிறுவனத்தின் மூலமாக 1.25 கோடி ரூபாயும் பிஜேபிக்கு நிதியாக இந்த நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க. 24வது நிறுவனம் ராம்கோ குரூப். 2015 இந்த நிறுவனத்தின் மீது சிபிஐ வழக்கு போடுறாங்க. டிசம்பர் 2020 ஒரு ரைடு விடப்படுறாங்க. என்ன, யார் வந்து ரைடு விடுறாங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ ரைடு விடுறாங்க. 3 மாதம் கழித்து தேர்தலுக்கு முந்தி, சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தி மார்ச் 2021 2 கோடி ரூபாயை நிதியாக பாஜகவிற்கு இந்த நிறுவனம் கொடுக்குது. 2022 23 50 லட்சம் ரூபாயை ராம்கோ நிறுவனம் பிஜேபிக்கு நிதியாக கொடுக்குறாங்க. 25வது நிறுவனம் கேபிசி ப்ராஜெக்ட் லிமிடெட், ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் என்பது ஒரு ப்ராஜெக்டில் கம்மியான செலவு செஞ்சுட்டு அதிகமான செலவு செஞ்ச மாதிரி கணக்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2021 டிசம்பர் அப்போ காங்கிரஸ் தலைவர், தெலுங்கானா காங்கிரஸ் தலைவராக இருந்த ரேவந்த் ரெட்டி ஒரு புகார் இந்த நிறுவனத்தின் மீது சொன்னாங்க. இந்த புகார் சொன்ன கொஞ்ச நாள்லயே 2021-22 1 கோடி ரூபாய் பிஜேபிக்கு டொனேஷனாக போகுது. 2022 23 5 லட்சம் ரூபாய் டொனேஷனாக போகுது. அப்போ ஒரு வருஷத்தில் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் 5 லட்சம் தான் கொடுத்த உடனே மறுபடியும் ஐடி ரைடு டிசம்பர் 2023 கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தின் மீது. 26வது நிறுவனம் பிரைகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட், பெங்களூரை சேர்ந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மீது நவம்பர் 2017 ஐடி ரைடு விடப்படுது. அதே அடுத்த வருஷம் 2018 1.6 கோடி ரூபாயும் 2019 2 கோடி ரூபாயும் பிஜேபிக்கு நிதியாக இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. 27வது நிறுவனம் பிஜிஆர் மைனிங் இன்ஃப்ரா, ஹைதராபாத்தை சேர்ந்த இந்த நிறுவனத்தின் மீது 2017 சிபிஐ வழக்கு போடுறாங்க. சிபிஐ வழக்கு காரணம் காட்டி 2019 ஜூலை மாதம் என்டிபிசி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு சத்தீஸ்கர்லையும் ஜார்க்கண்ட்லையும் மைனிங் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க, நிலக்கரி ப்ராஜெக்ட். இப்படி கொடுக்கப்பட்ட இந்த நிலக்கரி ப்ராஜெக்டை என்டிபிசி ரத்து பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டே கிடையாது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி இந்த 2 ப்ராஜெக்ட் ரத்து பண்ண 5 மாதம் கழித்து 5 கோடி ரூபாயை பிஜேபிக்கு நிதியாக இந்த நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி 2023 என்டிபிசி ஜார்க்கண்டில் 20,400 கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய கான்ட்ராக்டை இந்த நிறுவனத்திற்கு என்டிபிசி உகுது. எந்த என்டிபிசி, அதாவது சிபிஐ வழக்கு காரணம் காட்டி ஜார்க்கண்ட்லேயும் சத்தீஸ்கர்லையும் 2 மைனிங் ப்ராஜெக்டை எந்த என்டிபிசி தடுத்தாங்களோ அதே என்டிபிசி பாஜகவிற்கு நிதி வந்த பிறகு மிகப்பெரிய ப்ராஜெக்டை ஜார்க்கண்ட்லேயே திருப்பி கொடுக்குறாங்க. 28வது நிறுவனம் சென்னை கிரீன்வுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்எஸ்ஆர்எஸ்பி உடைய ராஜ்யசபா எம்பி உடைய நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மீது ஜூலை 6ஆம் தேதி 2021 ஐடி ரைடு என்பது நடத்தப்படுது. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 2022 23 1 கோடி ரூபாயை பிஜேபிக்கு நிதியாக இந்த நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து 29ஆம் நிறுவனம் எம்ஜிஎம் குரூப். இந்த நிறுவனம் வந்து சென்னை சேர்ந்த நிறுவனம். 2016 இடி வழக்கு இருக்குது. அதே போல் டிசம்பர் 2021 இடி வந்து சொத்துக்களெல்லாம் பறிமுதல் பண்ணுறாங்க. ஏப்ரல் 2021 பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாயை பிஜேபிக்கு நிதியாக எம்ஜிஎம் குரூப் கொடுக்குறாங்க. இன்னொரு நிறுவனம் 40 லட்சம் ரூபாயை, அதாவது இவங்களுக்கு கிளைக்கப்பட்ட நிறுவனமே ஒரு 40 லட்சம் ரூபாயை பிஜேபிக்கு நிதியாக கொடுத்துருக்குறாங்க. 30ஆம் நிறுவனம் விசாகா இண்டஸ்ட்ரீஸ். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், அதாவது விவேக் வெங்கடசாமி, இவருடைய நிறுவனம் தான் இது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆகஸ்ட் 2019 பிஜேபியில் போய் சேர்ந்துடுறாருங்க. பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு நவம்பர் 1 2023 மறுபடியும் பிஜேபியிலேருந்து விலகிடுறாரு. இவர் பாஜகவிலேருந்து விலகி சில நாட்களிலேயே இவர் நிறுவனத்தின் மீது இடி ரைடு விடப்படுது. இவர் பார்த்தீங்கன்னா 2020 21 பாஜகவிற்கு 3 கோடி ரூபாயும், அதே போல் அடுத்த ஆண்டு 2021 22 3 கோடி ரூபாயும் பாஜகவிற்கு நிதியாக நிறுவனம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது இப்போ நம்ம பார்த்த 30 நிறுவனங்களுடைய பட்டியலையும் நியூஸ் பினிட்டும் நியூஸ் லாண்ட்ரியும் ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. இது போக சில நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நிதி வாங்கிட்டு அவங்களுக்கு பகரமாக நிறைய ப்ராஜெக்டுகளை வந்து பாஜக அரசு கொடுத்துருக்குறாங்க. இந்த 30 கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா ஐடி ரைடு விட்ட பிறகு ஒன்று அவங்களுடைய நிதி வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, அல்லது நிதி கொடுக்காம நிப்பாட்டினதுனால ஐடி ரைடு என்பது கொடுக்கப்பட்டு அதுக்கு அடுத்த ஆண்ட நிதியை கொடுத்துருக்குறாங்க, இல்லை நிதியை வாங்கிட்டு அதுக்கு பகரமாக
மூலமாக ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க. இப்படியான பட்டியலை தேர்தல் ஆணையத்துடைய ரெக்கார்டு, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ரைடு விடப்பட்ட ஆண்டு, இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி இந்த 2 ஊடகமும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. இவங்க 2 பத்திரிகைக்கும் ஒப்பீனியன் தமிழ் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எலக்ட்ரோரல் பாண்டு தடை பண்ண உடனேயே இது ஒரு அற்புதமான திட்டம், இது மக்களுக்கு தெரியலாட்டியுமே ஊழல் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாஜக முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எலக்ட்ரோரல் பாண்டை தடை பண்ணோடனே பிரதமர் மோடி சுப்ரீம் கோர்ட்டையே எதிர்த்து பேசக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, சென்ற ஆண்டு நவம்பர் 2023 காங்கிரஸ் கட்சி இடிஎஃப், சிபிஐ, ஐடி இந்த 3ஐயும் பாஜக தன்னுடைய நிதியை வாங்குவதற்காக ஏவல் துறையாக பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த காலகட்டம் முழுவதும் இப்படியான விஷயங்கள், சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத இந்த டைம்லைன் மூலமாக நம்மளால் வச்சு பார்க்க முடியுது. உண்மையிலேயே இந்த நிறுவனங்களை சிபிஐ, இடி, ஐடி மூலமாக மிரட்டி தான் பாஜக நிதி வாங்கியதா என்பதை உடனடியாக சூமோட்டாவாகவே இந்த வழக்கை எடுக்கணும். ஏன் அப்படின்னா இது மக்கள் வரிப்பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம். நேர்மையாக, தனித்துவமாக, சுதந்திரமாக செயல்படக்கூடிய இந்த சென்ட்ரல் ஏஜென்சியை பிஜேபி தன்னுடைய நிதிக்காக பயன்படுத்துகிறது அப்படின்றது இந்த பட்டியல் மூலமாக நமக்கு தெரிய வர முடியுதுல்ல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 30 நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, இந்த 30 நிறுவனங்கள் பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்களாக இருக்குது. எதிர்க்கட்சியாக பாஜக இருந்து கொண்டே தங்களுக்கு தேவையான நிதியை இந்த நிறுவனங்கள் மூலமாக வாங்கியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி எழாமல்ல. அப்போ இது ஒட்டுமொத்தமாக நியூஸ் மினிட்டும் சரி, நியூஸ் லாண்ட்ரியும் சரி சேர்த்து தொகுத்த இந்த தொகுப்பையே ஆதாரமாக வைத்துக்கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் ஒரு வழக்கை சூமோட்டாவாக எடுத்து இதை விசாரித்து இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும்படி நம்ம தாழ்மையாக வேண்டுகோளாக வைக்கிறோம். நன்றி.